சாப்பாடா வேண்டாம், கோதுமை சாப்பிடலாம், ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமையை தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தானியத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆரோக்கியங்க. நம்ம கோதுமை மாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தானியங்கள்லாம் கலந்துருக்கிறதுனால தோசை அப்படின்னா கோதுமை தோசை யாருக்குமே பிடிக்காது. உப்புமா அளவுக்கு ஓடுவாங்க. தோசை என்ன வளவளப்பாக இருக்கும் அப்படின்னு. நம்ம கோதுமை இந்த மாதிரி மல்டி கிரெயினில் சேர்த்துட்டு கோதுமை தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். மற்ற கோதுமையில் சுடுறதை விட இந்த மல்டி கிரெயினில் பாருங்கள் சப்பாத்தி மெத்துன்னு இருக்குங்க. சப்பாத்தி மட்டுமா பூரி வராதான்னு கேட்கலாம். பூரி நல்லா பொஸ்ஸுன்னு வருங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். தோசை ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், பூரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே புரோட்டீன் ரிச்சானது இந்த மல்டி கிரெயினுங்க. கோதுமையோட 6 வகையான தானியங்கள் சேர்த்துறோம். கோதுமையோட சேர்த்து 7 வகையான பொருட்கள் சேர்த்துருக்கிறதுனால எல்லா சத்துக்களும் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாங்க.